குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் டேம் 2 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 24க்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 24 என்ன? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் டைனிங் டேபிள் ஹூஸ் டயமீட்டர் இஸ் 105 மீட்டர். ஸோ டயமீட்டர் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அந்த டைனிங் டேபிள் வந்து சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ சர்க்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும், பை ஆர் ஸ்கொயர். ஸோ நீங்கள் சென்டென்ஸாக எழுதணும், த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் டைனிங் டேபிள் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். இப்போ எல்லாத்துக்கும் வேல்யூ வேணும்னு நம்ம என்ன செய்யணும், சப்ஸ்டிடியூட் பண்ணணும். பைக்கு பதிலாக வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும், 22/7. அதுக்கப்புறம் ரேடியஸோட வேல்யூ தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இங்கே டயமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, ஸோ கவனமாக இருக்கணும். 105 2ஆல் டிவைட் பண்ணால் தான், என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணால் தான் அது ரேடியஸுக்கு ஈக்குவல். ஸோ இங்கே ஆட் நம்பர் இருக்குது, அதனால் பாயிண்ட் வச்சு வரும். ஸோ 105 டிவைடட் பை 2, 105 டிவைடட் பை 2 அப்படின்னே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், 1 2 is 2. இங்கே 22 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 11 கிடைக்கும். அதே மாதிரி 7ம் 105ம் என்ன செய்யும் அப்படின்னா கேன்சல் ஆகும். 1 7 is 7. இங்கே பாருங்கள், 1 7 is 7, ரிமைண்டர் 3 வரும். 3 35 ஆயிரும். 5 7s are 35. ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே எதையும் என்ன செய்ய முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. இப்போ இனிமேல் இதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் டெலீட் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஸ்டெப் போக போகிறேன். இப்போ என்ன வேல்யூலாம் இருக்குது, 11 15 105, டினாமினேட்டரில் ஒரு 2. அப்போ வேறு வழியே கிடையாது, இந்த 3 வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், 105ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 105ஐயும் 15 என்ன செய்யலாம், மல்டிப்ளை பண்ணலாம். 5 5s are 25, ரிமைண்டர் 2 இருக்கும். 5ஐயும் 0வையும் மல்டிப்ளை பண்ணால் 0, 0 + 2 என்ன இருக்கும்னா 2 இருக்கும், கவனமாக போடணும். 1 5 is 5. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்பு 1 கொண்டு 105 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ என்ன செஞ்சிடலான்னா, அங்கே மேலே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே எழுதிடலாம். ஒரு டிஜிட் முன்னாடி எழுதணும், அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த ரெண்டே கூட்டுவோம், 5 7 5 1 1575. ஓகேவா, ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, 1575. இப்போ இந்த 1575 என்ன செய்யணும், அகெயின் 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ரைட். 1575 11ஆல் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் வரும். மறுபடியும் 1 கொண்டு தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதே வேல்யூ தான் வரும், ஒரு டிஜிட் முன்னாடி எழுதணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ 5 12க்கு 2 வரும். இங்கேயும் 12 + 1 13க்கு 3 வரும், ரிமைண்டர் 1 7 1. ஸோ 17,325. இப்போ இந்த 17,325 என்ன செய்யணும், 2ஆல் டிவைட் பண்ணணும், ரைட். $17,325 இதால் டிவைட் பண்ண போகிறோம், 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 வந்து போகாது, அதனால் முதல் 2 டிஜிட் எடுத்துக்கிறோம். 17 ஆச்சு. 17ல் எத்தனை தடவை இருக்கும், 8 டைம்ஸ் இருக்கும். வெயிட், 17,325 எதால் டிவைட் பண்ண போகிறோம், 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். முதல் 2 டிஜிட் எடுத்துக்கிறோம், 8 டைம்ஸ் இருக்கும். 8 2s are 16, அப்புறம் ரிமைண்டர் 1 இருக்கும், 13 ஆயிரும். 6 2s are 12, அப்புறம் ரிமைண்டர் 1 இருக்கும், மறுபடியும் 12 ஆயிரும். 6 2s are 12, அதுக்கப்புறம் 5 இருக்குது. 2 2s are 4, ரிமைண்டர் 1 இருக்கும், அந்த 1 கூட 0 சேர்க்கணும், இங்கே பாயிண்ட் வச்சுக்கணும், அப்போ 5. ஸோ மீட்டர் ஸ்கொயர், ரொம்ப கவனம். ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா 8662.5 மீட்டர் ஸ்கொயர். இந்த ஏரியா ஆஃப் த டைனிங் டேபிள்னு கடைசியாக ஒரு சென்டென்ஸ் எழுதி இந்த வேல்யூவை எழுதணும். அதோட சம் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.